ஹாய், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்க இலக்கியம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து 10 பாட்டு நூல்கள் ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டோம், ஒவ்வொரு டாப்பிக்குமே. இப்போ 10 பாட்டு நூல்கள் பற்றிய ஷார்ட்டாக ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்குறேன். இதில் 10 பாட்டுகள் பற்றிய அந்த நூல்கள் பற்றிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆயிடுது. இது முக்கியமானது, இதை படிச்சுக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி 8 தொகை நூல்களுக்கு இது மாதிரி டேபிள் போட்டு கொடுத்துருந்தோம். அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க. நம்ம பிஓ எக்ஸாமுக்கான தமிழ் சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், சைக்காலஜியும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், சயின்ஸ் அண்ட் சோசியல் இது சைடு பை சைடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனல்லேருந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஃபினிஷ் ஆயிடுச்சு. சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் டுமாரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் 50 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ 10 பாட்டு நூல்கள் பற்றி அந்த குறிப்பு ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படை. இந்த திருமுருகாற்றுப்படையில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 317. இது ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. நூலோட பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றுப்படை. ஆசிரியர் நக்கீரர். பாட்டுடை தலைவன் அப்படின்னு பார்த்தோம்னா முருகன். இதோட வேறு பெயர், அதாவது திருமுருகாற்றுப்படையோட இன்னொரு பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து இரண்டாவது பொருணராற்றுப்படை அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 248 பாடல்களோட எண்ணிக்கை காணப்படுது. இதுவும் ஆசிரியப்பாவை சார்ந்ததாக காணப்படுது. இதுவும் ஆற்றுப்படை நூலாக காணப்படுது. இந்த நூலோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா முடத்தாம கன்னியார் அவர்கள் ஆசிரியராக காணப்படுறாங்க. பாட்டுடை தலைவன் பார்த்தோம்னா கரிகால் வளவன் அவர்களை குறிப்பிடுறாங்க. இதுக்கு வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பு பெயர்கள் அந்த அளவுக்கு இல்லை. அடுத்து சிறுபானாற்றுப்படை அப்படின்னு பார்த்தோம்னா பாடல்களோட எண்ணிக்கை 269. இதுவும் ஆசிரியப்பா வகையை சார்ந்ததாக காணப்படுது. இதுவும் ஆற்றுப்படை வகையில் காணப்படுது. இதோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லூர் நத்த தத்தனார் அவர்கள் ஆசிரியராக காணப்படுறாரு. பாட்டுடை தலைவன் பார்த்தோம்னா நல்லிய கோடன் அவர்கள் குறிப்பிடுறாங்க பாட்டுடை தலைவனா. இதுக்கான வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அடுத்து நான்காவது பெரும்பானாற்றுப்படை அப்படிங்கிறத பார்க்குறோம். பெரும்பானாற்றுப்படையோட பாடல்களோட எண்ணிக்கை 500. இதுவும் ஆசிரியப்பா சார்ந்ததாக காணப்படுது. நூலோட பண்புன்னு பார்த்தோம்னா இதுவும் ஆற்றுப்படையை சார்ந்தது தான். அடுத்து ஆசிரியர் பார்த்தோம்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஆசிரியராக காணப்படுறாரு. அடுத்து பாட்டுடை தலைவன் பார்த்தோம்னா தொண்டைமான் இளந்தரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூலாக காணப்படுது. இந்த பெரும்பானாற்றுப்படையை பானாற்றுப்படை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியுமே சிறப்பு பெயரால் அழைக்கிறாங்க. அடுத்து ஐந்தாவது நூல் பார்க்குறோம், முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டோட பாடல்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 103. இது ஆசிரியப்பா வகையை சார்ந்ததாக காணப்படுது. இந்த நூலோட பண்பு பார்த்தோம்னா அகத்தினை சார்ந்ததாக காணப்படுது. முல்லைப்பாட்டு நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா நப்பூதன். பாட்டுடை தலைவன் பார்த்தோம்னா யாரும் இல்லை. வேறு பெயர்கள்னு பார்த்தாலும் இல்லை. அடுத்து மதுரை காஞ்சி பார்க்குறோம். 782 பாடல்களை கொண்டதாக காணப்படுது மதுரை காஞ்சி நூல். இதுவும் ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. நூலோட பண்புன்னு பார்த்தோம்னா இது புரைத்தினை சார்ந்த நூலாக காணப்படுது. இதோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா மாங்குடி மருதனார் அவர்கள் மதுரை காஞ்சி நூலோட ஆசிரியராக காணப்படுறாரு. பாட்டுடை தலைவன் அப்படின்னு பார்த்தோம்னா தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அவர்கள் பாட்டுடை தலைவனாக குறிப்பிடுறாங்க. இந்த மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூலை வஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வேறு பெயர்கள் எல்லாமே. அடுத்து ஏழாவது நூல் பார்க்குறோம், நெடுநல்வாடை கொடுத்துருக்குறாங்க. இதில் 188 பாடல்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. இது அகப்புரை திணை, அதாவது நெடுநல்வாடை அகம் சார்ந்த மற்றும் புறம் சார்ந்த நூலாக காணப்படுது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த 10 பாட்டு நூல்கள்லேயே அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நெடுநல்வாடை. இதோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா நக்கீரர். இதில் பாட்டுடை தலைவன் பார்த்தோம்னா தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அவர்களை தான் பாட்டுடை தலைவனை குறிப்பிட்டு பாடியிருக்கிறாங்க. சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அடுத்து எட்டாவது குறிஞ்சி பாட்டு பார்க்குறோம். குறிஞ்சி பாட்டில் 261 பாடல்களோட எண்ணிக்கை காணப்படுது. இதுவும் ஆசிரியப்பா வகையை சார்ந்ததாக காணப்படுது. குறிஞ்சி பாட்டு அகத்தினை சார்ந்த நூலாக காணப்படுது. ஆசிரியர் கபிலர். இதில் பாட்டுடை தலைவன் அப்படின்னு யாரும் கிடையாது. இந்த குறிஞ்சி பாட்டை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்குறிஞ்சி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க, பெருங்குறிஞ்சி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து ஒன்பதாவது பட்டினப்பாலை பார்க்குறோம். பட்டினப்பாலையில் 301 பாடல்கள் இருக்குது. ஆசிரியப்பாவை சார்ந்ததாக காணப்படுது. இது அகத்தினை சார்ந்த நூலாக காணப்படுது. ஆசிரியர் பார்த்தோம்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாளையோட ஆசிரியராக காணப்படுறாரு. பாட்டுடை தலைவன் கிடையாது. இந்த பட்டினப்பாளை அப்படிங்கிற நூலை வஞ்சி நெடும் பாட்டு அப்படிங்கிற சிறப்பு பெயரால் அழைக்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10வது மலைப்படு கடாம் பார்க்குறோம்.
583 பாடல்களோட எண்ணிக்கை வந்து காணப்படுது. ஆசிரியப்பா வகையை சார்ந்ததாக காணப்படுது. இது வந்து புறத்திணை சார்ந்த நூலாக காணப்படுது. இதோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து பெருங்கௌசிகனார் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அவரோட முழு பேர் பார்த்தோம்னா இரணியமுற்றத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அப்படின்னு சொல்லி இவர முழு பேரை வந்து அழைப்பாங்க. பாட்டுடைய தலைவன் அப்படின்னு பார்த்தோம்னா நன்னன் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக அழைப்பாங்க. இவங்களோட முழு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பல்குன்ற கோட்டத்து செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இவரோட பேர் வந்து ஷார்ட்டாக பார்த்தோம்னா நன்னன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இந்த மலைப்படுகடாம் அப்படிங்கிறதுக்கு மற்றொரு பெயர் வந்து கூத்தராற்றுப்படை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 10 பாட்டு நூல்களில் உள்ள நூல்கள் எல்லாமே பார்த்துட்டோம். எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.